நிறைய பேருக்கு பாருங்கள், இந்த நைஸான புடவை வந்து ஓரம் அடிக்கும்போது சரியாக வராது. ஆரம்பத்தில் கரெக்டாக வைப்பாங்க, அப்படியே இழுத்து கிராஸாக போயிடும். அது வந்து சரியாக தைக்கிறதுக்கு ஒரு சின்ன ஐடியா. ஸ்டார்டிங்கில் பாருங்கள், நம்ம மடித்து இவ்வளோ தையல் போட்டுருங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள், இப்படி பிடிச்சி இழுத்தினா அது கிராஸாக போயிடும். அப்படி இழுக்காமல் கீழே இந்த கட்டை விரலை வச்சு அப்படி இழுத்திங்கன்னா மேலே வந்து துணி மடிகிற மாதிரி வரும். அதை வந்து அப்படியே எவ்வளோ மடியுதோ அதை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மடித்து வச்சுட்டு வந்தீங்கன்னா ஃபினிஷிங் வந்து அழகாக வரும். நைஸான புடவை முறுக்காமல் அழகாக வரும். பக்க தையல் வந்து அழகாக இருக்கும், நீட்டாகவும் இருக்கும். இதே மாதிரி பாருங்கள், இந்த கட்டை விரலை வச்சு கீழே இப்படி இழுத்துட்டு மேலே துணி எங்கே மடிதோ அந்த அப்படியே மடித்து விடுங்க மெதுவாக. அப்படி கீழே அந்த கட்டை விரலை வச்சு இழுங்க. இழுத்திங்கன்னா மேலே துணி தானாக மடியும். அது அந்த மடிப்பை அப்படியே ஒரு ஃபோல்டு மெதுவாக அப்படி பண்ணிங்கன்னா அருமையாக வரும். நைஸான புடவைலாம் நீங்கள் வந்து சுருக்கம் இல்லாமல் நல்லா நீட்டாக ஓரடிக்கலாம். அந்த கட்டை விரலை வச்சு நம்ம இழுக்கிறோம், மேலே ஒரு மடிப்பு வருது. அந்த மடிப்பை அப்படியே மடித்து விட்டுற வேண்டியதான். அப்போ கீழே வந்து கம்மி ஜாஸ்தி வராமல் பார்க்க ஃபினிஷிங் அழகாக வரும். பாருங்கள், இந்த சுருக்கமாக இல்லாமல் இன்னும் நீட்டாக வரும். பாருங்கள், அதே தான். முதல்ல ஸ்டார்டிங் மடித்து வச்சுருங்க. அதுக்கப்புறம் கட்டை விரலை வச்சு லைட்டாக அப்படி இழுத்தா மாதிரி. மேல் துணி இழுக்கக்கூடாது, கீழே இருக்கிற துணியை மட்டும் இழுக்கணும். அந்த முனை வந்து இழுக்கக்கூடாது. அதை மடிச்சிங்கன்னா சுருக்கம் இல்லாமல் அழகாக வரும் ஃபினிஷிங். நம்ம வீட்டில் மிஷின் இருந்தால் அழகாக இந்த மாதிரி பக்கத்தில் இருக்கிறவங்க கூட ஓரம் அடித்து சேரீலாம் ஓரம் அடித்து கொடுத்தா ஒரு புடவைக்கு 20 ரூபா தாராளமாக சம்பாதிக்கலாம். நீங்கள் நமக்கும் யூஸ் ஆகும், நம்ம வருமானத்துக்கும் உதவியாக இருக்கும். இது ஒரு நாளைக்கு நீங்கள் ஒரு 5 புடவை வச்சா அழகாக ஒரு 100% பறிச்சிடலாம். பாருங்கள், எந்த சுருக்கமும் இல்லை, கம்மி ஜாஸ்தி வராது, சுருக்கம் வராது. அந்த மாதிரி மெத்தட் வச்சுன்னா நீட்டாக அழகாக இருக்கும் பார்க்க. முயற்சி பண்ணி பாருங்கள்.